அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் எல்லோருக்கும் இனிய நாளாக அமையட்டும். எனக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். இன்றைக்கு நான் எல்லோருக்கும் பிடித்த மாதிரி ஒரு சங்கிலி பனிஸ் தான் செய்ய போகிறேன். இப்போ நாங்கள் இந்த பனிஸு குழைப்போம். 1 கிலோ அமெரிக்கன் மா எடுத்து அரித்து வச்சுருக்கிறேன். இது 2 பேக்கெட் ஈஸ்ட்டு, 1 பேக்கெட் 6 கிராம். ஒரு 12 கிராம் ஈஸ்ட்டு தேவை. இதுக்குள்ளே 1 கரண்டி சீனியும் போட்டுட்டு, இது ஒரு சாதுவான ஒரு நகைச்சீட்டு தண்ணி. இதில் ஒரு 500 மில்லி தண்ணி எடுத்துருக்கிறேன். இதுக்குள்ளே கொஞ்சம் விட்டு வைப்பேன் ஒரு 2 நிமிஷம். இதை மூடி வைப்பேன் 2 நிமிஷத்துக்கு. தேவையான உப்பு, போட்டு இப்படி குழச்சி போட்டு, இது 150 கிராம் சீனி. நான் 150 தான் போடுறேன். இதுக்கு இந்த பனிஸுக்கு மேலுக்கு சங்கிலி பனிஸுக்கு சீனி பானி காய்ச்சி பூசணும். அதனால் ஒரு 50 கிராமில் பானி காய்ச்சணும். இது பட்டர் 200 கிராம். இதுக்கு ஒரு கொஞ்சம் கலர் போட போகிறேன், கேசரி பவுடர். இது ஒரு இவ்வளவும் போதும். இப்போ ஈஸ்டாக கரைச்சி போட்டு இப்படியே விடுறாது. இதுக்கு வேறு பால் அதெல்லாம் இல்லை, தண்ணியில் தான் குழைக்கிறது. தண்ணியை பார்த்து விட்டு குழைப்போம். இது பனிஸுகள் எல்லாம் பட்டை பனிஸ் அதுகளுக்கு எல்லாம் முதல் குழைச்சனா ஒரே மாதிரி தான் இதுக்கு மா குழைக்கிறது. இப்போ நான் இந்த மா குழச்சிட்டேன். 8 நிமிஷம் நல்லா பிரிஞ்சு குழச்சிருக்கிறேன். இங்கே இப்படி ஒரு இழுத்து பார்த்துட்டு இங்கே இப்படி கொஞ்சம் நாங்கள் அமர்த்தி விட இப்படி மேலே வர மாதிரி இப்படி குழைக்கணும். இதுக்கு தண்ணி 100 மில்லி தண்ணி மிச்சம் வந்துட்டுது. 400 மில்லி தான் இதுக்கு தண்ணி பிடிச்சிருக்கிறது. நாங்கள் இந்த பட்டர் 200 கிராம் போட்டதால் அப்படி போடுற நேரம் பட்டரை கூட்டி போட்டோம்னா எங்களுக்கு தண்ணி குறைவாக தான் பிடிக்கும். இது குழச்சி இப்போ முடிஞ்சது. தேங்காய் எண்ணெய் மேலுக்கு கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் பூசி விடுவோம். இது இப்படியே ஒரு மணத்தியால் இருக்கணும். அதுக்கு பிறகு தான் நாங்கள் இதை எடுத்து பிடிக்கணும். இப்படி எண்ணெய் பூசிட்டு இப்படி ஒரு மெழுகு வாய்க்காலையும் இப்படி உள்ளுக்கு இப்படி மூடிட்டு இப்படி ஒரு துணியால் மூடி வச்சுட்டு ஒரு மணத்தியாலத்தால் பார்ப்போம். இப்போ நாங்கள் இந்த பானியை காய்ச்சி வைப்போம். அப்புறம் பனிஸுக்கு மேலே பூசுறதுக்கு இதில் நான் 100 கிராம் சீனி எடுத்தேன்னா 100 கிராமும் அதுக்கு தேவையில்லை. அதுக்கு ஒரு கொஞ்சம் தான் பூசுறது. இது வேறு தேவைக்கும் வச்சிருக்கலாம். ஒரு இவ்வளவு தண்ணியும் விட்டுட்டு இது பிரசால தொட்டு மேலே பூசி விடுறதுக்கு தான். இது 50 கிராம் சீனியே போதும் மேலுக்கு பூசுறதுக்கு. கொதிக்கட்டு.
இப்போ இந்த பானி நான் காய்ச்சிட்டேன். இது ஆக இறுக்கமாக காய்ச்சக்கூடாது, ஒரு தேன் மாதிரி ஒரு அளவில் இருந்தால் சரி. ஆக இறுக்கமாக இருந்தால் மேலுக்கு ஒரு சீனியை கட்டி கட்டியாக சீனி வந்துடும். இது வந்து மேலே தண்ணியாக இருந்தாலும் பனிஸ் வந்து குளிர்ந்த மாதிரி போயிடும். இப்படி ஒரு இந்த தேன் பதத்தில் இப்படி ஒரு சின்ன இப்படி ஒரு பசபசப்பு இப்படி இருந்தால் சரி. இப்போ இது பானி காய்ச்சியாச்சு, அடுப்பை நிப்பாட்டிட்டேன். பானின்ற வேலை முடிஞ்சு. இப்போ மாக்குழச்சி வச்சு ஒரு மணித்தியாலம் ஆகிட்டுது. மாவும் பொங்கி வந்துட்டுது. நாங்கள் இந்த காற்றை தள்ளி போட்டு இது 1 கிலோமா 20 சங்கிலி பனிஸ் செய்ய போகிறேன். இந்த உருண்டையை வந்து கொஞ்சம் ஒரே அளவில் எடுத்தால் பனிஸ் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். இப்படி எடுத்துட்டு இப்படி இந்த கட்டையில் வச்சு இப்படி உள்ளங்கையால் இப்படி செய்தால் நல்ல உருண்டையாக வரும். இப்படி வைப்போம் எடுத்து. இது எல்லாமே இப்படி உருண்டை பிடிச்சிட்டு பிறகு ஒரு மாதிரி நாங்கள் உருட்டி வச்சுட்டு கடைசியாக தான் இந்த சங்கிலி பனிஸ் செய்யணும். இப்போ கொஞ்சம் ஒரே அளவில் இந்த உருண்டையை உருட்ட வேண்டியது தான். இப்போ நான் இது உருட்டி வச்சு 20 நிமிஷமாக இதை உருட்டி வச்சேன் நான். இப்போ இந்த ஒவ்வொரு உருண்டையை எடுத்து இதை கொஞ்சம் இப்படி நீளத்துக்கு இப்படி செய்துட்டு இது ஒரு இப்படி இவ்வளவு இப்போ ஒரு இப்படி சின்ன நான் உருட்டி இதுவும் ஒரு 20 நிமிஷத்துக்கு இப்படி சின்ன நான் உருட்டி வச்சுட்டு தான் பிறகு நாங்கள் சங்கிலிப்பான் பிறகு சுற்றி பிடிக்கணும். இருபது உருண்டை எடுத்துருக்கிறேன் நான். இப்போ நான் இந்த நீளமாக உருட்டி வச்சும் ஒரு 10 நிமிஷம் வச்சுருந்தேன்னா இதை இப்படி எடுத்து இப்படி உருட்டணும். ஒரே அளவில் கொஞ்சம் வந்தால் நல்லது. இந்த தட்டுகளுக்கெல்லாம் எண்ணெய் பூசி இருக்கிறேன். இது கொஞ்சம் பெரிய கட்டையாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் இழுத்து சுற்றலாம். நான் இந்த கட்டையின் அளவுக்கு தான் செய்யணும். இப்படி எடுத்து இதில் கொஞ்சம் இடைவெளி விட்டு சுற்றணும். இது கொஞ்சம் எலும்பி வரும். அப்போ இப்படியே சுற்றுறது இவ்வளவும் போதும். இந்த இதுகளை இப்படி கொஞ்சம் அமர்த்தி விட்டுட்டு இப்படி சுற்றினா ஒரே அளவில் செய்யலாம்.
இப்போ நான் இந்த சங்கிலி மணி ஸ்கூலில் வச்சு 4 மணித்தியாலம் ஆகிட்டுது. இப்போ நாங்கள் பேக் பண்ணுற டைம் வந்துட்டுது. இப்போ இந்த பூர் வந்து 220 அரை மணித்தியாலம் கீட் பண்ணியிருக்கிறேன். இப்போ நாங்கள் இதை பூருக்குள்ளே வைப்போம். இந்த பனிசுகள் நடுவில் தான் வைக்கணும். இப்போ நல்லா அடுப்பு கீட் ஆகிட்டுது. இது ஒரு 6 நிமிஷம் 7 நிமிஷம் செல்லும் இந்த பனிஸ் வேகிறதுக்கு. எடுக்கிற போது பார்ப்பேன். ஒவ்வொரு தட்டு 7 நிமிஷத்துக்கு வச்சு இப்போ 2 தட்டு இறக்கிட்டேன். இதுவும் ஒரு தட்டு. இந்த கலரெல்லாம் இப்படி பொன்னிறமாக வந்த உடனே இறக்கணும். 7 நிமிஷம் வேணும் ஒவ்வொரு தட்டுக்கும். இப்படி எடுத்து இந்த சீனிப்பானி காய்ச்சி வச்சுருந்த சீனிப்பானியை இப்படியே சூட்டோடு பூசி விடணும். சூட்டோட பூசிட்டு ஒரு 3 நிமிஷத்தால் இதை எடுத்து வேறு மாதிரி தூக்கி வச்சு விடணும். அல்லது கீழ்ப்பகுதி தண்ணியாக வந்துடும், வேர்த்து போயிடும். நான் அந்த தட்டுகளுக்கெல்லாம் பூசிட்டேன். நல்ல தரமான சங்கிலிப்பானா வந்திருக்குது. இப்போ பனிஸ் எல்லாம் செய்து எல்லாமே இறக்கியாச்சு. 4 மணித்தியாலத்தில் இந்த மாதிரி நல்ல ஒரு சங்கிலி பனிஸ் போட்டாச்சு. எல்லாருமே பூர் இருக்கிற ஆக்கள் இதை போட்டு கொள்ளலாம். நல்ல பஞ்சு போல் அந்த மாதிரி பனிஸு. இப்போ நான் கொஞ்சத்துக்கு சீனி பானி பூசியிருக்கிறேன். இது கொஞ்சம் பானி பூசாமல் பட்டர் பூசி வச்சுருக்கிறேன். விரும்புகிற மாதிரி நாங்கள் பூசி சாப்பிடலாம். பஞ்சு மாதிரி இருக்குது. இதே மாதிரி ஒரு பனிஸ் செய்து பாருங்க. நாங்கள் செய்கிறதால கருப்பு சீனி எல்லாம் பாவிச்சு செய்யலாம். இது இப்போ பேக்கரியில் போய் வாங்குறேன்னா இவ்வளோ காசு வேணும். 1 கிலோ மாவில் 20 பெரிய சங்கிலி பானா வந்திருக்குது. நீங்கள் அரை கிலோ மாவில் போட்டு பார்த்தாலே எங்களோட வீட்டு தேவைக்கு தரமான இதுகள் நாங்கள் போட்டுக்கொள்ளலாம். மணிசாக இருந்தானே பானா இருந்தானே போடலாம். இதே மாதிரி பார்த்து நீங்களும் செய்து கொள்ளுங்கள். இத்தோடு எனது காணொலியை நிறைவு செய்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு தாருங்கள். உங்களின் விலை மதிக்க முடியாத நேரத்தை ஒதுக்கி எனது காணொலி பார்த்த அனைவருக்கும் நன்றிகள்.